வணக்கம். திரையரங்கம். மருதானி 3 இது ஒரு இந்தி திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் அபிராஜ் மினாவாலா. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகி அருமையான நடிகையான ராணி முகர்ஜி. ஷிவானி சிவாஜி ராய் என்ற ஐபிஎஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் ராணி முகர்ஜி இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேயே ருஹானி என்ற சிறுமியும் ஜிம்லி என்ற சிறுமியும் கடத்தப்பட்டு விடுகிறார்கள். அவர்களில் ருஹானி என்ற சிறுமியின் தந்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய துர்க்கி தூதரகத்தில் அம்பாஸ்டராக பணியாற்றுபவர். அவருடைய மகள்தான் ருஹானி. அந்த சிறுமி கடத்தப்பட்ட பிறகு எந்த அளவிற்கு அது பரபரப்பான விஷயமாக டில்லி பகுதியில் பேசப்படும் என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்ற பிறகு கடத்தப்பட்ட அந்த சிறுமி இப்போது எங்கு இருக்கிறாள், அவளை கடத்தியவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசாங்கம் அந்த மிகப்பெரிய பொறுப்பை ராணி முகர்ஜிக்கு அளிக்கிறது. ராணி முகர்ஜி களத்தில் இறங்கி அந்த சிறுமியையும் அவளுடைய தோழியாக இருக்கக்கூடிய ஜிம்லி என்ற ஏழை சிறுமியையும் கடத்தியவர்கள் யார், இப்போது அந்த சிறுமிகள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆவேச எண்ணத்துடன் களத்தில் இறங்கி பல கஷ்டங்களை தாண்டி பல போராட்டங்களை சந்தித்து தீவிரமாக முயற்சி செய்து முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த தேடல் பயணத்தில் எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகின்றன என்பதை காட்சிகளாக நமக்கு முன்னால் காட்டுகிறார்கள். அப்போதுதான் ராணி முகர்ஜிக்கே தெரிய வருகிறது, டில்லி பகுதியில் 3 மாதங்களில் 93 சிறுமிகள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற பதைபதைக்கக்கூடிய செய்தி. 8 to 9 வயது இருக்கக்கூடிய 93 சிறுமிகள் காணாமல் போயிருக்கிறார்கள். அப்படி காணாமல் போயிருக்கிறார்கள் என்றால் அந்த சிறுமிகள் இப்போது எங்கு இருக்கிறார்கள், அவர்களுடைய நிலைமை என்ன, அவர்களை கடத்தியவர்கள் யார் என்பதை கட்டாயம் கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்ற தீவிரமான முயற்சியில் இறங்குகிறார் ஐபிஎஸ் அதிகாரியான ராணி முகர்ஜி. ட்ரேட்டா அறக்கட்டளை என்ற பெயரில் ஒரு அறக்கட்டளையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ராமானுஜன் என்ற ஒரு மனிதனை சந்திக்க வேண்டிய நிலை ராணி முகர்ஜிக்கு உண்டாகிறது. அவனை நல்ல மனிதர் என்று ஆரம்பத்தில் நம்பி செயல்படுகிறார் ராணி முகர்ஜி. ஒரு கட்டத்தில் தான் தெரிகிறது அவன் ஒரு சமூக விரோத சக்தி என்பதும் மிகப்பெரிய ஆபத்தான மனிதன் என்பதையும் பல மோசமான செயல்கள் நடைபெறுவதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய மனிதன் என்பதும் அவருக்கு தெரிய வர அந்த உண்மைகளை கண்டுபிடிப்பதற்காக அவனை பின்பற்றி அவர் செயல்படும்போது எப்படிப்பட்ட அதிர்ச்சி தரக்கூடிய பல சம்பவங்களை அவர் நேரடியாக சந்திக்கிறார் என்பதை நாமும் பார்க்கிறோம். அம்மா என்ற பெயரில் செயல்படக்கூடிய நடுத்தர வயதை தாண்டிய ஒரு பெண் எந்த அளவிற்கு இதயத்தை பதைபதைக்க வைக்கக்கூடிய காரியங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறாள் என்பதையும், சிறுமிகளை பிச்சை எடுக்க வைப்பதற்காக எப்படி ஒரு இடத்தில் அடைத்து வைத்திருக்கிறாள் என்பதையும், அதற்கு பின்னால் எப்படிப்பட்ட மனதை கவலை கொள்ள வைக்கக்கூடிய சம்பவங்கள் டில்லி பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பதையும் காட்சிகளாக பார்க்கும்போது நமக்கு வார்த்தைகளால் என்ன கூறுவது என்றே தெரியவில்லை. இப்படிப்பட்ட சம்பவங்களை கூட ஒரு பெண் ஈவு இரக்கமே இல்லாமல் செய்வாளா என்று அப்போது நாம் மனதில் நினைக்கிறோம். அந்த துர்க்கி தூதரகத்தில் அதிகாரியாக பணியாற்றக்கூடியவரின் மகள் சிறிதும் எதிர்பாராமல் மரணத்தை தழுவ வேண்டிய நிலை உண்டாகும்போது ராணி முகர்ஜிக்கு பதவி ரீதியாக எந்த அளவிற்கு
பாதிப்புகள் உண்டாகின்றன என்பதையும் அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் தான் செய்யக்கூடிய பணியை உயிரென நினைத்து அவர் செயல்படுவதை பார்த்து நமக்கு அந்த கதாபாத்திரத்தின் மீது அளவற்ற மதிப்பும் மரியாதையும் உண்டாகிறது. படத்தினுடைய உச்சகட்ட காட்சியில் அந்த சிறுமிகளை கடத்தி வைத்திருக்கக்கூடிய கும்பலையும் அப்படிப்பட்ட கடத்தல் செயல்களுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய நபர்களையும் எந்த அளவிற்கு கடுமையாக போராடி ஐபிஎஸ் அதிகாரியான ராணி முகர்ஜி கண்டுபிடிக்கிறார் என்பதை பார்த்து நாம் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்று விடுகிறோம். படத்தினுடைய கிளைமேக்ஸில் ஆபத்தான கட்டத்தில் மாட்டி கிடந்த அந்த ஜிம்லி என்ற அந்த சிறுமியை அவளுடைய தந்தையுடன் ராணி முகர்ஜி சேர்க்கும் காட்சி இருக்கிறதே, அதை எந்த அளவிற்கு நாம் கண்குளிர பார்க்கிறோம். அதே போல கடத்தி சென்று அடைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த சிறுமிகள் அனைவரும் ஆர்வத்துடன் துள்ளி குதித்து ஓடி வரக்கூடிய அந்த இறுதி காட்சி இருக்கிறதே, அதை எந்த அளவிற்கு நாம் நம்மையே மறந்து பார்த்தோம் என்பதை இப்போது நான் நினைத்து பார்க்கிறேன். ஷிவானி சிவாஜி ராய் என்ற அந்த ஐபிஎஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருந்தார் ராணி முகர்ஜி. படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து படத்தினுடைய இறுதி காட்சி வரை சிறிது கூட ஆர்ப்பாட்டமே இல்லாமல் மிகவும் அருமையாக கம்பீரமாக நடித்து அந்த கதாபாத்திரத்திற்கு 100% அவர் உயிர் தந்திருந்தார் என்பதுதான் உண்மை. அம்மா என்ற கொடூர குணம் படைத்த அந்த கதாபாத்திரத்திற்கு அருமையாக பொருந்தி இருந்தார் மல்லிகா பிரசாத். மிகவும் சிறப்பாக அவர் நடித்திருந்ததை அனைத்து காட்சிகளிலும் நம்மால் உணர முடிந்தது. பிரஜேஷ் காஷ்யப் இவர்தான் ராமானுஜன் என்ற அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் அவருடைய உடலில் கொடூரமான வைரஸை புகுத்தி அவருக்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடைப்பதற்கு ராணி முகர்ஜி காரணமாக இருக்கிறார் என்பதை பார்த்து அந்த காட்சிகளில் நாம் நம்மை மறந்து கை தட்டுகிறோம். படம் முழுக்க பாத்திமா என்ற பெயரில் வரக்கூடிய காவல்துறையில் பணியாற்றக்கூடிய பெண் கதாபாத்திரத்திற்கு அருமையாக உயிர் தந்திருக்கிறார் ஜான்கி போடிவாலா. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் இந்த கதாபாத்திரம் எந்த அளவிற்கு சிறிதும் எதிர்பாராத வகையில் கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு செயல்படுகிறது என்பதை படத்தில் பார்க்கும்போது நமக்கு இனம் புரியாத சந்தோஷ உணர்வு உண்டாகிறது. இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையும் உரையாடலையும் எழுதியிருப்பவர் ஆயுஷ் குப்தா. மிகவும் அருமையாக திரைக்கதை அமைக்கப்பட்டு இருக்கிறது. வசனம் மிகவும் சிறப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆர்த்தர் ஜுராஸ்கி இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். யாஷா ராம் சந்தானி இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய பட தொகுப்பாளர். சர்தார் கல்யாணி இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய பாடல்களுக்கு இசையமைத்திருக்கக்கூடிய இசையமைப்பாளர். ஜான் ஸ்டெவார்ட் ஹெடூரி இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய பின்னணி இசையை அமைத்திருப்பவர். இந்த திரைப்படத்தை யாஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் பேனரில் ஆதித்ய சோப்ரா தயாரித்திருக்கிறார். ஒரு மாறுபட்ட கதைக்கருவை வைத்து இந்த திரைப்படத்தை தயாரித்ததற்காக இவரை நான் தனிப்பட்ட முறையில் பாராட்டுகிறேன். அபிராஜ் மினாவாலா இந்த திரைப்படத்தை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை மிகவும் அருமையாக இயக்கியிருக்கிறார். ராணி முகர்ஜி நடிப்பில் ஆழமான முத்திரையை பதித்திருக்கும் மருதாணி 3 என்ற மாறுபட்ட கதை கருவை கொண்ட திரைப்படத்தை அவசியம் பாருங்கள். உங்களுக்கு இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது மிகச்சிறந்த ஒரு திரைப்படத்தை பார்க்கிறோம் என்ற உணர்வு கட்டாயம் உண்டாகும்.